ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட போதுமான மணி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வெறும் 500 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வெல்த்தை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பெஸ்ட் பார்ட் அப்படின்னு என்னதுன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய அமௌண்ட் லட்சக்கணக்கிலலாம் நமக்கு தேவையில்லை. ஆஸ் ஸ்மால் அஸ் குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட ஒரு 500 ரூபா வச்சு கூட நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை தான் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட ஒரு 2 பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்குது. ஸோ எஸ்ஐபி எப்போவுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும். நம்பர் 1, ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னா என்னதுன்னா, நம்ம வந்து மாதம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் 500. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது மார்க்கெட். ஸோ வேறு ப்ரைஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேறு ப்ரைஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க் குறைஞ்சு ஆவரேஜிங் அதிகமாகுது. ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டும் கூடுது. ஸோ இதுதான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்பர் 2, காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் டூல், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அண்ட் காம்பவுண்டிங் அப்படின்ற பவரை வச்சு தான் வந்து இந்த எஸ்ஐபி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளை ஆகுது. நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம், 500 வச்சு கண்டிப்பாக எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஆப்வியஸாக கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்பர் 1, 500 அப்படின்றது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஸோ எல்லாருமே மந்த்லி ஒரு 500 அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. அண்ட் ஆல்சோ காம்பவுண்டிங் அப்படின்றது சொன்னேன், அதாவது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளோட வெல்த் நல்லாவே க்ரோ ஆகும். அண்ட் இதில் வந்து ரிஸ்க் அப்படின்றது கம்மி. ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். எல்லா பிகினர்ஸும் இதை நம்பி வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம எஸ்ஐபினா என்னன்னு பார்த்துட்டோம். எஸ்ஐபி மூலயமா நமக்கு என்னென்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த 500 நம்ம எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்டாக ஒரு 5 ஸ்டெப்பில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கலாம், அல்லது டெப்ட் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது ஹைப்ரைடாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அப்படின்னா என்னதுன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபுல் பணத்தையும் அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல எதில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் 2, நீங்கள் டெப்ட் ஃபண்டில் பண்ணலாம். டெப்ட் ஃபண்ட் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதுக்கு ஜாஸ்தி. ஓகேவா? டெப்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்துன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணியை அவங்க மணியாக ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க, டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர்ட்லி ஹைப்ரிட் அப்படின்றது பேலன்ஸ்டு ஃபண்டுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது மார்க்கெட்டில் லோவாக இருக்கிற அவங்க ரெண்டுத்துலையுமே ஷிஃப்ட் ஆகிப்பாங்க. ஈக்விட்டிலையும் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ டெப்ட்லையும் இருப்பாங்க. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும். அதுதான் ஹைப்ரிட் ஃபண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இந்த 3 டைப்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும். பிளாட்ஃபார்ம்னா என்னது? அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதுலேயும் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஆப்ஸ் லைக் க்ரோ ஆப் இருக்குது, ஜெரோடா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேடிஎம் மணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமாகவும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, ஸோ இதில் வந்து நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது ரொம்ப மேண்டேட்ரியானது. ஸோ கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுல நீங்கள் வந்து யூ ஹாவ் டு அப்லோட் உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பேன் டீட்டெயில்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறது வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த செல்ஃபி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேஒய்சி ப்ராசஸ் ஓவர். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. அண்ட் ஸ்டெப் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அதை வந்து எவ்வளோ டியூரேஷன், நீங்கள் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, 10 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? சிப் அமௌண்ட் நான் மினிமம் 500 நான் சொன்னேன், சரியா? ஸோ 500லேருந்து நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் நீங்கள் 1000ஆகவும் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சிப் அமௌண்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், உங்களோட டியூரேஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 4. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் நம்பர் 5, ஆட்டோ பேமெண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ நம்ம எந்த ஒரு எஸ்ஐபியும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக
ஆட்டோ பேமெண்ட் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேலரி டேட் முடிஞ்சதும் அந்த டைமில் இருக்கச்சில அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதுலேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. இப்போது எல்லாருக்கும் இருக்க ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, இந்த 500 எனக்கு எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துட போகுது, இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது தான். சரி, இப்போ தான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்றதுக்கான மேஜிக்கை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மினிமம் 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 நார்மலாக ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு எப்போவுமே எஸ்ஐபி இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ நம்ம இதில் வந்து டியூரேஷன் 20 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். மாதம் 500 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஓவர் 20 இயர்ஸ் நம்ம வச்சுருந்தோம்னா அட் தி எண்ட் 20th இயர் நம்மளுக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கிட்ட கிடைக்கும். வெறும் 500 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 5 லட்சம் கிடைக்குது. ஸோ இதை வந்து எதுவுமே நான் இன்க்ரீஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆப்வியஸாக நம்ம ஆஸ் அ சேலரி பர்சன் வந்து நமக்கு இயர் இன்க்ரிமெண்ட்லாம் இருக்கும், நம்மளோட சேலரிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி த சேம் வே இயருக்கு இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டையும் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த வருஷம் நான் 500 அடுத்த வருஷம் 600 ஆர்எல்ஸ் அடுத்த வருஷம் 1000 அதுக்கு அடுத்த வருஷம் 700 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக நீங்கள் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 5 லேக்கோடு நிற்காமல் அதை விட ஒரு காம்பவுண்டிங்கோட பியூட்டியை நீங்கள் அப்போ தான் உங்களால் உணர முடியும். ஸோ பேசிக் 500 உங்களுக்கு வந்து 5 லேக் கொடுக்கும் ஒரு 20 இயர்ஸ் 12% இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதை விட ஒரு நல்ல ஒரு லாபத்தையே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு 4 சின்ன கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அண்ட் சீக்கிரமாக ஏர்லியாக ஆரம்பிக்கிறத தாண்டி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதில் இருக்கணும். சரியா? அண்ட் நம்பர் 2, நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டை வருஷம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தலாம். அண்ட் நம்பர் 3, நீங்கள் வந்து மார்க்கெட் திடீர்னு டவுன் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ பேனிக் ஆகாமல் கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் நம்பர் 4, டைவர்சிஃபைடாக நிறைய ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஒரே ஃபண்டே நீங்கள் நம்பாமல் நிறைய ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் எஸ்ஐபி 500 ருபீஸில் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.